150 வருடங்கள் ஆகியும் இந்த ரணங்கள் உங்களால் ஆற்ற முடியவில்லை. இந்துக்களோ எங்களை தங்களை சார்ந்தவர்கள் என்று கூறிக்கொண்டு எங்களுக்கு உண்டான உரிமைகளை மறுக்கிறார்கள். முஸ்லிம்களோ எங்கு நாங்கள் ஒரு புதிய சிறுபான்மையராக மாறி அரசு அவர்களுக்கு அளித்து வரும் சலுகைகளுக்கு குந்தகம் ஏற்படுத்தி விடுவோமோ என்று பயந்து எங்களை அங்கீகரிக்க மறுக்கிறார்கள். அரசால் தாழ்த்தப்பட்டு, இந்துக்களால் நசுக்கப்பட்டு மற்றும் முஸ்லிம்களால் ஒதுக்கப்பட்டு வேதனையில் எங்கள் மக்கள் படும் பாட்டையும் கொடுமைகளையும், அதனால் அவர்கள் படும் துயரங்களையும் உலகில் வேறு எங்கும் எவரும் பட்டிருக்க மாட்டார்கள். தீண்டத்தகாதவர்களாகிய எங்கள் துயரங்களும் துன்பங்களும் ஆட்சி எங்கள் கைக்கு வந்தால் ஒழிய தீரப்போவதில்லை என்பதே எங்களுடைய கருத்து. இன்று எங்கள் தேசம் இருக்கும் நிலையில் எந்த ஒரு அரசியல் அமைப்பும் பெரும்பான்மை மக்களை எதிர்த்து செயல்பட முடியாது என்பதை இங்கே கூற நான் கடமைப்பட்டுள்ளேன். ஒன்று உறுதி, பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்டு இந்தியர்களால் அதை ஏற்கப்படும் நிலை இனி இல்லை.